வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் உங்களுக்கு HDFC பேங்க் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். HDFC பேங்க் 30 மினிட்ஸ் சார்ட்ல நான் வச்சிருக்கேன். ட்ரேடிங் வியூல HDFC பேங்கோட 30 மினிட்ஸ் சார்ட்ல வச்சிருக்கேன். இதுல நான் என்ன அனலைஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த பேட்டர்ன் பார்க்கறதுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு. பாத்தீங்கன்னா இது ஹெட், இது ஹெட், இது ஒரு ஷோல்டர், இது ஒரு ஷோல்டர், லெஃப்ட் அண்ட் ரைட் ஷோல்டர்ஸ். ஹெட் ரெண்டு ஷோல்டர்ஸ் ஆல்மோஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. கர்சரை வைக்கிறோம் பாருங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஐ அந்த இந்த லெஃப்ட் ஷோல்டரை ரைட் ஷோல்டர் கரெக்டா டச் பண்ணிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது இது பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி இது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸா இருக்கும்ன்ற பட்சத்தில் ஃபால் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெட் ஷோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இங்க ஒரு கேப் இருக்கு பாருங்க. இந்த கேப் வரைக்கும் மார்க்கெட் குறைஞ்சபட்சம் வரணும். இந்த கேப் பாத்தீங்கன்னா 1827. இப்ப மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 1859ல இருக்கு HDFC பேங்கோடைய ஸ்பாட். பட் இந்த கேப் பாத்தீங்கன்னா 1827ல இருக்கு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கேப் மட்டும் இல்லை, இது இந்த லெவல் வரைக்கும் ஃபில் ஆகணும், கீழே வரைக்கும் வரணும். அப்பதான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். எங்க வரைக்கும்னா, இந்த ரேலி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சோ இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்க, இந்த 100 EMA, இந்த பர்பிள் கலரா வரக்கூடிய மூவிங் எவரேஜ் 100 EMA எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. செட்டிங்ஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னா, MA ரிப்பன்ல MA ரிப்பன் EMA 8 EMA 13 EMA 50 EMA 100 EMA. இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பர்பிள் கலர் லைன் தான் 100 EMA. இந்த ஸ்கை ப்ளூ 50 EMA, ரெட் 13 கிரீன் 8. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரேலி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்தா இந்த 100 EMA சப்போர்ட் எடுத்த பிறகு மார்க்கெட் நல்ல ரேலி கொடுத்துருக்கான். எப்பவுமே இந்த சின்ன மூவிங் ஆவரேஜ் இந்த 8, இந்த கிரீன் மேலதான் இருக்கணும். 8 கீழே ரெட் இருக்கணும், ரெட் கீழே ஸ்கை ப்ளூ கீழே பிங்க். இதுதான் புல்லிஷ் ட்ரெண்ட். இது அப்படியே உல்டாவா இருக்கு. பிங்க் மேல இருக்கு, கிரீன் கீழே இருக்குன்னா பியரிஷ் ட்ரெண்ட். இப்போ என்னன்னா, இந்த 8 மட்டும் பாத்தீங்கன்னா இப்போ 13க்கு கீழே வரதுக்கான ட்ரை பண்ணுது பாருங்க. இந்த இடத்துல கிரீன் ரெட்டை கட் பண்ற லெவல திருப்பி இங்க இருந்து புதுசா மார்க்கெட் மேல போச்சு. பட் கட் ஆகல, அது பெருசா கட்டாயி அந்த கேண்டில் கீழே லோ கீழே வரல. சோ இப்போ இந்த கிரீன் கீழே வர மாதிரி இருக்கு. இது என்ன ஆகும்னா, இது குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா இந்த கேப் ஃபில் பண்ணும். 1827 லெவல் குறைஞ்சபட்சம் வரணும். பட் இந்த மெத்தட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸா இருக்கும்ன்ற பட்சத்தில் பாத்தீங்கன்னா, இந்த லெவல் எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அந்த லெவல் வரைக்கும் வரணும். இந்த லெவல் பாத்தீங்கன்னா 1776ல இருக்கு. 1776ல இருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்தாதான் ஒரு ஃபால் கரெக்டா அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகும். இன்னொரு டைமென்ஷன்ல நம்ம பார்க்கணும். இன்னொரு டைமென்ஷன்ல என்ன பார்க்கணும்னா, இதை ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பாருங்க. ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சேனலுக்குள்ள மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் லோயர் ட்ரெண்டை உடைச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் பெருசா ஃபால் ஆகும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நேத்தோடைய நேத்து இந்த ஐலேருந்து கீழே ஃபால் ஆகும்போது இங்க ஒரு பெரிய வால்யூம் வந்திருக்கு பாருங்க. இதுதான் பெரிய வால்யூம். இந்த வால்யூமோட லோ பிரேக் ஆயிருக்கு. இந்த பெரிய கேண்டலோடைய வால்யூம் தான் இந்த லோ கட்டை இங்க வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இந்த சேனலும் கட் ஆகுதுன்ற பட்சத்தில் நம்ம சொன்ன லெவல் குறைஞ்சபட்சம் 1827 வரணும். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னுடைய கம்ப்ளீட் லெவல் 1776 வரணும். இது ஒரு 2-3 நாள் நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. நீங்க பாருங்க, இது பார்த்தாலே உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் மாதிரி தான் தெரியும்.
பார்க்கும்போது. இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆர்எஸ்ஐ காமிக்கிறேன். ஆர்எஸ்ஐ வந்து வேற ஒரு இதில் காமிக்கிறேன். இதே ஹெச்டிஎஃப்சி பாருங்க, ஹெச்டிஎஃப்சி 30 மினிட்ல வச்சிருக்கேன். இப்போ 1 ஹவரில் டெய்லி சார்ட்ல வந்து ஆர்எஸ்ஐ எவ்வளோ இருக்கு பாருங்க. டெய்லி சார்ட்ல ஆர்எஸ்ஐன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 76 இருக்கு. 76 போயிட்டு இப்போ 72ல இருக்கு டெய்லியில். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, டெய்லி சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் பாட் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? இதுதான் ஆர்எஸ்ஐ 76 போயிட்டு இப்போ வந்து 72ல இருக்கு. இப்போ 72ல இருக்கு. அதே நீங்க 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா 1 ஹவர்ல ஆர்எஸ்ஐ எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 80 டச் பண்ணிச்சு நேத்து. 77 நேத்து வந்த இது வந்து பாத்தீங்கன்னா 77 போயிட்டு இப்போ ஆர்எஸ்ஐ கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஓவர் பாட்ல இருக்கு. என்னுடைய புரிதலின்படி ஹெச்டிஎஃப்சி பேங்க் கீழே வரணும். மினிமம் டார்கெட் 1827, பெரிய டார்கெட் 1776. ஒரு 2லேருந்து 4 நாட்குள்ள வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க சார்ட்டை செக் பண்ணிட்டு டிசைட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.